பூரணம் என்கிற தொடர் சத்தியத்தில் ரட்சிப்பின் பூரணத்தில் நாம் இந்த நாளிலும் தொடர் சத்தியங்களை பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து அவர் எப்படி நம்மை அழைத்தார் என்பதை தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ 21 விதமான அழைப்பில் இது வரைக்கும் 3 அழைப்புகளை பார்த்துருக்கோம். ஒரு 7 அழைப்பாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பரிசுத்தத்துக்காக அவர் நம்மை அழைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அழைப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது, வேறு வழி இல்லை, அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம், ரொம்ப கஷ்டமான ஒரு சத்தியம். ஆனால் வேறு வழி இல்லை. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? நன்மை செய்து பாடுபடவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா இல்லையா? நன்மை செய்து பாடுபடவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதான பாச புரியவே மாட்டேங்குது. நன்மை செய்ய சொல்றீங்க, ஆனால் நன்மை செஞ்சாலும் என்ன வருது? அவமானம், சில குற்றச்சாட்டுகள், சிலருடைய வெறுப்பு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நிறைய குறைகளை குற்றங்களை சாட்டுறாங்க. இதனாலேயே யாருக்கும் நன்மை செய்ய வேணாம் அப்படிதான் தோணுது. ஆனால் ஆண்டவர் இதுக்காகவே நம்ம அழைத்திருக்கிறான்னு வேற சொல்கிறீங்களே. நான் வேணான்னு நினைக்கிறேன், இனி யாருக்குமே நன்மை. இப்போ கல்பனா சார் இந்த விஷயம் நடந்த உடனே அடுத்தது என்ன மைண்டில் ஓடி இருக்கும்? இப்படி நன்மை செய்தா இப்படி தீமை செய்கிறாங்களே, இனி இந்த மாதிரி யாருக்கு நன்மை செய்கிறதுக்கு யோசித்து செய்யணும். இது இயல்பு, உண்மைதானே? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். ஒரு முறை பாதிக்கப்பட்டுட்டோம்னா அடுத்த முறை என்ன நினைப்போம்? சரி, இனி பார்த்து யோசித்து தான் செய்யணும், உடனே செய்யக்கூடாது. அப்படி தான் தோணுது. அப்படி தான் இருக்கிறோம் நிறைய பேர். ஒரு தடவை அடிபட்டுட்டோம்னா இன்னொரு தடவை என்ன பண்ண மாட்டோம்? அந்த காரியத்தை மறுபடியும் செய்ய மாட்டோம். நான் சொல்கிறது நன்மையை. ஆனால் தீமையில் மாத்திரம் எத்தனை முறை அடிபட்டாலும் அது மாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு தடவை சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? வாயில தான் அந்த பிரச்சனை. சார் வாயை மூடிடலாம், அடுத்த பிரச்சனையிலும் வாய் தான். ஒரு வாரம் தான் ரெஸ்ட் இருக்கும், திரும்ப ஒரு சண்டை. என்னன்னு கேட்டால் வாய். அது ஏன் தீமைக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க மாட்டோம்? நான் வாயில தானே எனக்கு பிரச்சனை, இனி அந்த வாயை நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன், கோபமாக பேச மாட்டேன், சண்டைக்கு பயன்படுத்த மாட்டேன். முடிவெடுக்கிறோமா? அது மட்டும் செய்ய மாட்டோம். ஆனால் நன்மை செய்து ஒரு பிரச்சனை வந்தால் இனி நான் யாருக்கும் செய்ய மாட்டேன். 5 பைசா என்கிட்ட எவனாவது வாங்கிறார் பார்ப்போம், இன்னும் நான் இப்படி இருக்க போகிறேன் பார். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம் ஏன் நன்மை செய்தாலே பிரச்சனை வருது. அதில் நன்மை செய்கிறவங்களுக்கு தான் பாடுகள் அதிகமாக வருது. ஏன்? அதுலேயும் நம்மை அதுக்காகவே அவர் அழைத்தும் இருக்கிறாரோ. எதுக்கு? நன்மை செய்யணும், திட்டு வாங்கணும், நன்மை செய்யணும், அவமானப்படணும், நன்மை செய்யணும், நம்மளை எல்லாரும் ஒதுக்கணும், நன்மை செய்யணும், நம்ம எல்லாரும் தூக்கி எறியணும்,
நன்மை செய்யணும், நம்மளை யாருன்னே தெரிலன்னு அவங்க சொல்லணும். எவ்வளோ விசேஷ அழைப்பு தெரியுமா நமக்கு? ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் எனக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, எல்லாருக்கும் இந்த அழைப்பு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாடலாக வரும், மாறி மாறி வரும். ஒவ்வொருத்தருக்கும் கல்பனாஸ்டருக்கு செயின் காண போச்சு, அது மாதிரி எல்லாருக்கும் காண போகும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும், சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் விதவிதமாக வரும். அப்போ ஏன் அப்படி? அதுதான் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது ஒழிய நமக்கு இன்னும் பதில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பதிலை இன்றைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கும்போது எத்தனை பேர் கீழ்ப்படி போகிறீங்க? அந்த பதிலுக்கு உண்மையாக கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுகிறேன்னு சொன்னால் தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா அடுத்த அழைப்புக்கு போயிடுவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் இம்மானுவேல் கீழ்ப்படுவீங்களா? ஸ்தோத்திரம். உண்மையாக கீழ்ப்படுவீங்களா எல்லாரும்? ரெட்டோய போது ரெடி. ஓகே, சரி பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு வார்த்தையை நம்ம அதனுடைய மூல மொழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிந்து கொண்டு உள்ளார போகலாம். முதலாவது அந்த வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், நன்மை செய்தல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா முதல்ல என்ன நன்மை செய்தல் அப்படின்னா என்ன? மூல பாஷையில் கிரீக்கில் இதுக்கான ஒரு வார்த்தை இருக்குது, வாயிலே நுழைய மாட்டேங்குது. இருந்தாலும் சில கிரேக்க வார்த்தைகளை எனக்கு கற்றுக்கிட்டாது போகும். நன்மை அப்படின்றதுக்கு மூல வார்த்தையில் என்னென்னா அகதோஸ். அகதோஸ் நன்மைன்றதுக்கு அகதோஸ். நான் பிரித்து சொல்கிறேன், சேர்த்து சொன்னால் வரமாட்டேங்குது, பிரித்து சொல்கிறேன். அகதோஸ். செய்தல் அப்படின்றதுக்கு பொயேயோ. பொயேயோ பொயேயோ. அப்போ சேர்த்து சொல்லனா அகதோ பொயேயோ. சொல்லுங்க எல்லாரும், அகதோ. ஐயோ போச்சே, டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அகதோ பொயேயோ. கிரீக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அகதோ பொயேயோ. அகதோன்னா நன்மை, பொயேயோனா செய்தல். அப்போ நன்மை செய்தல் அப்படின்ற அந்த மூல வார்த்தைக்கு, கிரேக்க வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு முறை செய்கிற ஒரு உதவி அல்ல. இந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன தெரியுமா மீனிங்? ஏதோ யாருக்கோ ஒரு தடவை செஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும், இன்னும் குறிப்பாக உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்வதையே பழக்கமாக கொள்ள வேண்டுமா? புரிஞ்சுச்சா? உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, குறிப்பாக உங்களுக்கு தீமை செய்கிறாங்கள, உங்களுக்கே தெரியும், மனசில் ஓடும், இவங்க தான் எனக்கு எப்போதும் எதிரின்னு நினைக்கிறீங்கள, அவங்களுக்கு குறிப்பாக எப்போதும் நீங்கள் நன்மையே செஞ்சிட்டே இருக்கணுமா? கீழ்ப்படுகிறேன்னு சொன்னதுனால தான் இப்போ எடுக்கிறேன். இப்போ மனதை மாற்றக்கூடாது. ஐயோ, இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் யோசிச்சிருப்பேனே. வேற வழி இல்லை, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு இப்படிலாம் வருதுன்னு புரியுதா? நம்ம நன்மை தான் நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நமக்கு ஆச்சரியம்? உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு தீமையை நினைக்க வரமாட்டேது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சத்தியம் உள்ளார போச்சுன்னா ஒருத்தருக்கு சின்ன தீமை கூட நம்மளால நினைக்கவே முடியல, மனசு வர மாட்டேங்குது. அப்படி உங்களுக்கு தீமை நினைக்க மனது வரலன்னா உண்மையா நீங்க தேவனோடு நெருக்கமா இருக்கிறீங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, பா வாயில ஸ்தோத்திரம், அங்கிட்டு போனால் ஆத்திரம், இங்கே வந்தால் வசனம், அங்கிட்டு போனால் விசனம், இங்கே வந்தால் அல்லேலூயா, அங்கிட்டு போனால் ஐயோ.
இப்படியும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அந்த வாரம் முழுவதுமே எவனுக்கு வைக்கலாம், எவனுக்கு விரோதமாக தீமை செய்யலாம், யாருக்கு விரோதமாக ட்விஸ்ட் ஏதாவது என்னது வாயிலே வர மாட்டேங்குது, இன்ஸ்டாவில் போட்டு விடலாம், எல்லோரும் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பி விடுவோம், ஆடியோ போட்டு விடுவோம். எப்படி தான் இப்படி தோணுதுன்னே தெரில. வாயில் வசனம், வீட்டுக்கு போனோன்னா வசனம். ஊழியக்காரங்க கூட அப்படி இருக்கிறாங்க. அதை தான் எனக்கு வேதனையாக இருக்கு. வேதத்தை போதிக்கிறவங்க வாயில் ஒருத்தங்களை குறித்து கேவலமாக இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறது. ஒருத்தனை கேட்டார், உங்களை பற்றி இல்லாத இல்லாத அவர் பேசுகிறார், நீங்கள் ஏன் பேச மாட்டேன்? எனக்கு வந்தால் தானே நான் பேசணும், எனக்கு வரமாட்டேது என்ன? ரொம்ப கேவலமாக அவங்கள பேசுகிறாருங்க. போன வாரமே நடந்தது. ரொம்ப கேவலமாக ஒருத்தர் என்ன பேசியிருக்கார். ரொம்ப பழகினவங்க, கூடவே இருந்தவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனால் இப்போ ரொம்ப தவறாக பேசுகிறாங்க. ஆனால் பதிலுக்கு என்னால் என்ன பண்ண முடியல, அது மாதிரி பேச முடியல, வரமாட்டேங்குது. நான் ஒரு ஆண்டவர்கிட்ட கல்பனாசிரமாக சண்டை போட்டேன். ஏன் ஆண்டவர் எனக்கு அப்படி வரமாட்டேங்குது? நானும் இப்படி பேசுனா சரிக்கு சமமாக யாருன்னு காட்டலாம். ஆண்டவர் சொன்னார், ஏசையா 53:7 காமிச்சார். வாசிங்களேன். ஏசையா 53:7. இதுபடி நீ இருக்கணும்னு உணர்த்தினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. யார் இது? இயேசு. நம்மளை விட நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த நம்ம ஆண்டவர் நமக்கு ரோல் மாடல். என்ன செய்யலையா? வாயே திறக்கலையா. நம்ம எப்படி? அப்படியே ஆப்போசிட். அந்த நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் 10 பேர்ல 100 பேருக்கு கொட்டுனாதான் தூக்கமே வரும். இல்லைன்னா வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க, வேற மாதிரி. சிலர்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இயேசுவை நீங்கள் ரோல் மாடலாக வைக்காத வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் இயேசு இருந்தார்னா என்ன ரியாக்ட் பண்ணுவார், அப்படி தான் யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசி பாருங்க, முடியுமான்னு பாருங்க. முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி உன்னை மாற்ற விரும்புகிறேன். லோயா, எத்தனை பேர் இயேசுவை போல எப்படி மாறணும்? நமக்கு வாயு தாங்க பேய், வேற எதுவும் கிடையாது. பிசாசு வேற எங்கேயும் இல்லை. எங்கே தான் இருக்கு? வாயு தான் பேய். வாயை திறந்தா சபிக்கிறது, வாயை திறந்தா திட்டுறது, வாயை திறந்தா குறை சொல்றது. யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது குழம்பி எழுதிட்டார். என்ன குழம்பி எழுதினார்? துதிக்கிற வாயில எப்படிங்க சபித்தல் வருதுன்னு எழுதிட்டார். அவருக்கு வேறு என்னமோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்க தெரியல. அவர் சொல்லிட்டார், ஒரு ஊற்று தண்ணியிலேருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியுமா அப்படின்னு அவர் கேள்வியே வச்சுட்டு போயிட்டார். ஆனால் நம்ம ஆட்கள், போங்க யாக்கோபை, என் வாயிலேருந்து வரும் பாருங்க, உங்களுக்கு தான் வரமாட்டேது, என் வாயிலேருந்து வரும் பாருங்க அப்படின்னு யாக்கோபுக்கே டஃப் கொடுக்குற ஆட்கள். அவர் ஆச்சரியமா சொல்றாரு, நம்ம ஆட்கள் சர்வசாதாரணமாக சொல்றாங்க. துதித்தலும் சபித்தலும் வேற வேற வாயில், ஒரே வாய். ஆனா இயேசு வாயை திறக்கவில்லை. அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் ஜெயித்த அதிகமான ஜெயங்களுக்கு மிக முக்கியமான காரணம் வாய் தான். திறக்கவே இல்லை. சரி, உடனே வாயை மூடிட்டா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் பேசும்போது நான் வாயை மூடிட்டா கோலைன்றாங்க, உதவாக்கரைன்றாங்க, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடலன்றாங்க. சொல்லிட்டு போட்டோம், அவன் வாங்கி தானே வலிக்குது. இல்லை, அவங்க சொல்ல சொல்ல இங்கே ஏறுது, அப்படியே கொதிக்குது, இருதயம்லாம் அப்படியே பொங்கி பொங்கி வருது. வர்றதுக்கு தானங்க சொல்கிறாங்க.
அப்போ நம்ம ஏன் வாயை மூட முடியல? சில சொல்லுவோம், பொறுத்து பொறுத்து பாஸ்டர் முடியல, பொங்கிட்ட. இதுவா கிறிஸ்தவம்? இதுக்காக அழைக்கப்பட்டோம்? நம்ம வாயை அடக்க பலமுறை நான் சொல்லியிருக்கேன். நாவை குறித்து, வாயை குறித்து, ஆவியை குறித்து நிறைய சத்தியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு தடையே வாய் தான். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் அறிக்கை மரணத்தையும் கொண்டு வரும், ஜீவனையும் கொண்டு வரும். நீங்கள் எதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏன் மாற்ற மாட்டோம்? நல்லதை மட்டும் பேசுங்கன்னா, இல்லை கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி கெட்டதையும் நான் பேசிக்கிறேன். அதனாலே தேவன் பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கு யோசிக்கிறார். அழைப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மை செய்தல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பார்க்குறோம்? அதை ஒரு என்னவா மாற்றிக்கொள்ளணும்? பழக்கமா. இந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நன்மை செய்வதை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி. இது இந்த வாரத்தோடு முடிக்க முடியுமான்னு தெரியல, அடுத்த வாரமும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நன்மை செய்யும்போது ஏன் நமக்கு அவமான, நிந்தை, போராட்டம்லாம் வருது? அது முதல்ல பார்த்துரும். ஏன் நிறைய எனக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, நிந்தை வருது? ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சரி, இப்போ நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா, உண்மையாகவே நம்ம எப்போ நன்மை செய்ய முடியும்னா ஒளியில் இருக்கும்போது தான் நன்மை செய்ய முடியும். அப்போ நீங்கள் நன்மை செய்கிறீங்கன்னா எங்கே வந்துட்டீங்க? ஒளிக்கு வந்துட்டீங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவாகிய ஒளிக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஒளி நமக்குள் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா நல்ல நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் சிந்திக்க முடியுது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட இப்படி எண்ணங்கள் வந்திருக்காது. இறக்க குணம், மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கே இல்லை, ரொம்ப ரேர். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை அதிகமாக தியானிக்க எனக்குள்ள சுப மாற்றம், குணங்களின் மாற்றம் உண்டானதை நான் பார்த்துட்ருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் நான் இருளில் இருந்தேன், அதனால் என் குணங்கள் வேறு மாதிரி இருந்தது. ஒளிக்குள் வந்த உடனே அந்த ஒளியின் குணாதிசயங்கள் உள்ளார வந்துருச்சு. அப்போ நம்ம ஒளியில் இருக்கிறதுனால, இந்த உலகம் பாவம் என்கிற இருளில் இருக்கிறதுனால, நீங்கள் போய் உலகத்தில் ஒருத்தருக்கு நன்மை செய்யும்போது அந்த இருளிலே வாழ பழகின மனிதர்கள் நீங்கள் நன்மையை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? உங்கள் பெருமைக்காக செய்கிறீங்க, உங்கள் பேர் போச்சுக்காக செய்கிறீங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்க எப்படி பார்ப்பாங்க அந்த நன்மையை? இப்படியெல்லாம் யோசித்து உங்களை அவங்க வெறுக்கிறதற்கு ஒரே ஒரு நம்ம இப்படிலாம் செய்யலை, இவங்க நம்ம புதுசாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க, எல்லாம் செக் பண்ணுங்க கூடதான், நம்ம இப்படிலாம் செய்யலை, இவங்க புதுசாக செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் இருளில் இருக்கனால ஒளியில் இருக்கிற நம்ம என்ன செய்யலாம்? பகைக்கிறது. இப்போ புரியுதுங்களா? நன்மை செய்தா ஏன் இந்த உலகம் பகைக்குதுன்னு? இப்போ சபாநாயகர் வசனத்தை சொல்லிட்டார், சட்டசபையில் வசனத்தை சொல்லிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு குரூப்பு, அவர் பைபிளை மட்டும்தான் சொல்லணுமா, பகவத்கீதையும் சொல்லணும். நாங்கள் போய் என்ன கொடுக்க போகிறோம்? அவர் கையில் பகவத்கீதையும் கொடுக்குறோம் அப்படின்னு போனான். அப்போ என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அவர் அந்த ஒளியை சொல்லும்போது ஏன் இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல?
இருளில் இருக்கிறாங்க. ஏன் அதை மட்டும் தான் சொல்லணுமா? நாங்கள் கொடுக்குறத சொல்லக்கூடாதா? அடுத்தது இன்னொரு மதத்தில் அவங்க மத புத்தகத்தை கொண்டு போய் இதை சொல்லுங்க. இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அரசியலுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அரசியலில் போனால் அவன் கிறிஸ்தவனே இல்லை. ஏன்னா அவனால் இருக்க முடியாது. எப்படி நீங்கள் ஒளியில் இருந்துக்கிட்டு இருள் நிறைஞ்ச இடத்துல ஒருத்தராக ஒளியாங்க நிற்க முடியும்? உங்கள் ஒளியை மூடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ரொம்ப கஷ்டம். இயேசுவை ராஜாவாக்க வரும்போது ஏன் ஆண்டவர் விலைக்கு போனார்னு புரியுதா? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்ட்டார். அவர் ராஜாவாக வரல, சிலுவையில் மரிக்க தான் வந்தார். அவருடைய ராஜ்யம் இனி வரப்போகுது. 1000 அரசாட்சியில் தான் அவர் ராஜாவாக இருப்பார். அன்றைக்கி சாத்தான் இருக்க மாட்டான், வேறு எதுவும் இங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ண இருக்காது. இயேசு மட்டும் இந்த உலகத்தில் 1000 வருஷம் ரூல் பண்ணுவார். நீங்களும் நானும் அவரோடு கூட இதே பூமியில் 1000 வருஷம் ஆள போகிறோம். விசுவாசம் இருக்கா? அதுக்கு தாங்க இங்கே வந்துட்டுருக்குறோம். ஏங்க சபைக்கு போகிறீங்கன்னு யாராவது கேட்டால், நான் திரும்ப 1000 வருஷம் இந்த பூமியில் வந்து அரசாளணும், அதுக்காகத்தான், அதுக்குரிய வழியை கற்றுக்கொள்ள, அதுக்காக என்னை மாற்றிக்கொள்ள தான் நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லணும். உண்மையாக இங்கே வர வரதான் நித்தியம் வரைக்கும் நமக்கு விளங்கும். சத்தியத்தை கேட்க கேட்க தான் நித்தியத்தில் போய் வாழ்கிற வாழ்க்கை கூட நமக்கு புரியும். இல்லைன்னா நரகம்னா என்னன்னு தெரியாது, பரலோகம்னா என்னன்னு தெரியாது. நரகத்தை கடந்து பரலோகத்துக்கு எப்படி போகிறதுன்ற வழியும் தெரியாமலே போயிடும். அதுக்கு தான் இங்கே சத்தியத்தையும் வந்து நீங்கள் அறிந்து சத்தியத்தினால் என்ன ஆகுறீங்க? விடுதலை. அதுக்கு தான் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும், சபைக்கு வந்து சத்தியங்களை கேட்கணும் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஏன் நன்மை செய்தால் உலகம் பகைக்கிறது? அது இருளில் கிடக்கிறது. நீங்களும் நானும் ஒளிக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நாம் ஒளியில் நடக்கும்போது, ஒரு நன்மை செய்யும்போது, இருட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல குணம் பிடிக்க மாட்டேங்குது. அந்த நல்ல குணம் பிடிக்காததுனால, அவங்க தீமையானவே செய்து பழகினதுனால, ஒன்று நம்மளை பெருமையில் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னுவாங்க. சொல்லியிருக்காங்களா? நம்ம செய்யும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களுக்கு அந்த மனசு இல்லை. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் நன்மை செய்தாலே என்ன வருது? நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய குறைகள். ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தாங்க நன்மையை செஞ்சேன். இது நடந்ததை நான் சொல்கிறேன். பல முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களுக்கு இந்த நன்மையை செய்யலான் இருக்கிறேன், நீங்கள் தான் உதவி செய்யணும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு ஏதாவது செய்கிறேன், நீங்கள் தான் உதவி செய்து காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, பல முறை ஜெபம் பண்ணிட்டு தான் போய் செஞ்சேன். சடனாக அது தீமையாக மாறிடுச்சு. நான் செஞ்சது நன்மை, ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் தீமையாக மாறினோன்னே அந்த நெருக்கமான அந்த உறவு அப்படி எதிரியாக மாறிட்டான். அவர் வந்தார் எங்களுக்கு நன்மை செய்கிறேன்னு தீமை செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் நான் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, அந்த நல்லா இருக்குன்ற எண்ணத்துக்காக நான் நன்மை செஞ்சேன். ஆனால் இப்படி ஒரு தீமை நடந்து அவங்க என்னை விரோதியாக பார்க்குறாங்க, நான் என்ன செய்ய? அப்போ ஆண்டவர் ஒன்று சொன்னார், இப்படி நான் தான் மாற்றினேன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஆண்டவரே? நன்மை செய்தால் பாடு வந்தாதான் நீ செய்த நன்மை சரியானது அப்படின்னார். நீ நன்மை செய்து உனக்கு ஒரு பாடு வருதா, அப்போதான் நீ செய்த நன்மை சரி, நீ சரியாக தான் பண்ணியிருக்கிற, என்கிட்ட ஜெபம் பண்ணி தானே நீ பண்ண, அதில் தான் அது பாடாக மாறிடுச்சு. சரி ஆண்டவர், இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறீங்க? ஆண்டவர் கூலாக உணர்த்தினார், நீ மாற வேண்டும், உன் சுபாவங்கள் மாற வேண்டும், உன்னை இன்னும் நாம் மெருகூட்ட வேண்டும், உன்னை இன்னும் நாம் மிளிர செய்ய வேண்டும், உன்னை இன்னும் நாம் வந்து பக்குவப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட நபர்களை வைத்து உன்னை நான் உருவாக்குறேன். அப்போ நான் கேட்டேன் திரும்பி, அப்போ அவங்கள எப்படி உருவாக்குவீங்க? இப்படியே எனக்கு எதிரியாக நிற்கிறாங்களே, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அவங்களுக்கு வேறு ஆயுதத்தை நான் வச்சுருக்கிறேன்னார். புரிஞ்சிருச்சு ஆண்டவருடைய காரியம். நான் சொல்கிறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், உலகத்தார் கூட பேசலை. ரட்சிக்கப்பட்டவங்களே ஊழியம் செய்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன்.
எத்தனை ஊழியக்காரங்க எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரங்க எனக்கு தீமை செஞ்சுருக்கிறாங்க. நான் நன்மை செய்ய போய் கெட்ட பேர் வாங்கினதான் நிறைய. அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டோட்ட தான். அப்போ தான் இந்த வசனங்கள்லாம் ஆண்டு புரிய வச்சேன். ஒன்றை நான் புடமிடுறேன், ஒன்றை நான் பொண்ணாக விளங்க செய்கிறேன், ஒன்றை நான் உருவாக்குறேன், அதனால் இதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன். அப்போ நீ ஆண்டரை அனுமதிக்கிறேன்னு சொன்னால் நம்ம வாய் திறக்க முடியுமா? புரியுதுங்களா? எதுக்கு இயேசு வாயை மூடினாருன்னு புரியுதா? பிதா அனுமதிச்சதுனால தான் இது நடந்தது. இது யார் நன்கு அறிஞ்சா? இயேசு. அதனால தான் அவர் ஒடுக்கப்படும் போது, பாடுபடும் போது வாயை திறக்கவில்லை. இப்போ நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இனிமேல் வாயை திறப்போம். பிசாசு கொடுத்தானா வாயை திறங்க. தேவனே அனுமதிக்கிறாருன்னா வாயை திறக்க முடியுமா? கண்டிப்பாக திறக்க முடியாது. அப்போ ஏன் அனுமதிக்கிறார்? நம்ம இன்னும் பரிசுத்தவானா, பண்பு நிறைந்தவங்களா, நல்ல குணமுள்ளவங்களா, இயேசுவின் சுபாவம் உள்ளவங்க மாறு. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம நிறைய பேர் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தோன்னா உடனே பைபாஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் உருவாக்கப்பட பல வருடங்களாகும். அவர் பலத்த கருத்திற்குள் அடங்கியிருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உருவாயிருவீங்க. எஸ்கேப் ஆனீங்க, உருவாகிறதுக்கே பல வருடங்களாகும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் உருவாகி நல்லா போயிடுவாங்க. நீங்கள் யார் மாதிரி? காயின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு மாற்றமும் வராது. சில நினைப்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு? மாறாதான், உங்கள் சுபாவங்கள் மாறாதான். அந்த நெருக்கத்துக்கு காரணம் இதான். மனுஷன் எதிர்த்தா கூட எதிர்த்துடலாங்க, பிசாசு எதிர்த்தா கூட எதிர்த்தாங்க. தேவன் எதிர்த்து ஒரு காரியத்தை நமக்கு செய்வார்னா எத்தனை பேர் எதிர்க்க முடியும்? பைபிளில் பல இடத்துல அதுக்கு உதாரணத்தை காட்ட முடியும். யோபு, நான் வாயை பொத்திக் கொள்கிறேன்னார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதுன்னார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னார். ஏன் யோபுக்கு இதெல்லாம் அனுமதிச்சான்னு இப்போ புரியுதா? யோபுடைய கேரக்டர் மாறணும். எவ்வளோ பாடுகள் யோபுக்கு. நல்ல மனுஷன் தானே, உத்தமமான மனுஷன் தானே, தெய்வ பயம். பின்னையும் அவருக்கு பாடு. நல்லவங்களுக்கு தான் பாடுகளை கத்தர் கொடுப்பார், கெட்டவனுக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்க மாட்டார். அப்போ என்ன பாசன்? நல்லவன் நல்லவனாக இருக்கக்கூடாது, பரிசுத்தவானாக மாறணும். நல்லவன் நல்லவனாகவே வாழக்கூடாது, அடுத்த கேட்டகரிக்கு உயரணும். இன்னைக்கும் பைபிளில் யோபுடைய பொறுமை குறித்து யாக்கோபு எழுதியிருக்கிறாரு. யோபு எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியாக கத்தர் வைத்திருக்கிறார். அவர் நல்லவர் இல்லை, யோபு பரிசுத்தவான். யோசேப்பு நல்லவன் இல்லை, பரிசுத்தவான். அதுதான் என் கத்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதுன்னு சங்கீதக்காரன் சொல்றார். ஏன் யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. குழியில போடுறாங்க, எடுத்து வித்து போடுறாங்க, அங்க போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்கிருந்து நன்மை செய்யறான், அங்கிருந்து ஜெயிலுக்கு போறான், ஜெயிலில் போயும் நன்மை செய்யறான், எல்லாரும் மறந்துடுறாங்க. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. யோசேப்பு எடுத்து பாருங்க, ஏதாவது யாருக்கா ஒரு தீமை செஞ்சானா? எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சான். ஆனா அவனுக்கு நடந்தது எல்லாமே தீமை தீமை தீமை. ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை வச்சிருந்தார். அவர் எல்லா தீமை நன்மையாய் முடிய பண்ணினார். அவருக்கு தெரியும். உண்மையாவே நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ரொம்ப அறிவாளிகள் மாதிரி பல நேரம் யோசிக்கிறோம். நம்மெல்லாம் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள். புரிஞ்சுக்கணும், நம்மெல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். நம்ம சுவாசம் அவர் கையில் இருக்கு. அவர் நம்ம சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறார். அப்படி மூடிட்டார்னா நம்ம அவுட்டு. இந்த ஆடுறாங்களோ ரொம்ப, நாங்கள் தான் அப்படி கையை மட்டும் மூடினாருன்னு வச்சுக்கோங்க, ஆடுற ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போயிடும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சத்தியத்தை என்னைக்கு நல்லா விளங்குறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். கேட்டுட்டு போனோம்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. சண்டை கேட்குறீங்க, ஒரு மாற்றம் இல்லை.
நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டூல் எடுக்கிறேன். என்ன டூல்? பாடுகள். உங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து உங்களுக்கு பாடுகளாக வரும்பார். நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். எதுக்கு அந்த பாடுகள்? உங்களை உருவாக்க தான். இப்போ இரும்பை வச்சு தானே இரும்பு அடிக்கிறாங்க. ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு என்ன செய்யுது? அடிக்குது. அப்போ இந்த இரும்பு கேட்கும், நீயும் இரும்பு தான், நானும் இரும்பு தான், எதுக்குடா என்னை போட்டு அடிக்கிற அப்படின்னு இந்த இரும்பு அதை கேட்டால் அது என்ன செய்யும்? நானாக ஒன்று அடிக்கிறேன், என்னை பயன்படுத்துகிற ஒருத்தர் கையில் வச்சிருக்கிறார். அந்த கொல்லன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? என்னை வச்சு உன்னை அடி அடின்னு அடிக்கிறான். எனக்கே புரியல சொல்ல. கடைசியில் பார்த்தா அடி வாங்கின இரும்பு அவ்வளோ ஒரு நேர்த்தியான கருவியாக மாறுது. அல்லேலூயா. அடிக்கடி நாங்கள் கிளாஸ்லலாம் சொல்லுவோம், ஒரு சின்ன துண்டு இரும்பு எவ்வளோ ரேட்டு? செய்தி பிறகு தெரியும். இவ்வளோண்டு ஒரு இரும்பு எவ்வளோ பிறகு போகும்? ஒரு 50 ரூபா போகுமா? இவ்வளோண்டு 20 ரூபா. அதே அந்த துண்டு இரும்பை வச்சு அடித்து ஒரு கத்தியாக செஞ்சோம்னா 75 ரூபா போகும், இல்லை 100 ரூபா போகும். அதே இரும்பை, அவ்வளோண்டு சின்ன இரும்பை அடித்து ஏரோப்ளேனில் இருக்கிற ஸ்பீடாமீட்டரில் இருக்கிற முள்ளாக மாற்றினோம்னா ₹1,00,000. ஒரே பொருள் தான், ஆனால் அதனுடைய உருவாக்கமும் அதனுடைய பயன்பாட்டினுடைய வித்தியாசத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறுகிறது. அப்போ நமக்கு புரியல, என்னை ஏன் கடவுள் போட்டுப்படி அடிக்கிறாரு அப்படின்னு புரியல. ஆனால் அவர் விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்ற விரும்புகிறார். நமக்கு அது மட்டும் விளங்கலை. ஒரு நாள் பயன்படுத்தும் போது தெரியும், ஓ இதுக்காகத்தான் என்ன இவ்வளோ போடமாட்டீங்களா? உண்மை தானே? காரில் இருக்கிற ஸ்பீடாமீட்டர் முள்ளுக்கு ஒரு ரேட் இருக்குது, ஏரோப்ளேனில் இருக்கிற ஸ்பீடாமீட்டர் ரேட் அந்த முள்ளுக்கு ஒரு ரேட் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இல்லையே. அது இருக்கிற இடத்தை பொறுத்து மதிப்பு கூடுது. அப்போ கடவுள் நம்மளை உருவாக்குகிறார். ஏன்னு கேட்குறத விட ஒன்னே ஒன்று சொல்லணும், எல்லாம் உமக்கு தெரிந்துதான் நடக்கிறது, நான் நன்றி மட்டும் உமக்கு சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு மட்டும் சொல்லணும். எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு தெரியாமல் எதையும் வாழ்க்கையில் நடக்கலை. ஏன் வாழ்க்கை அப்படியே சுத்தல்ல விட்ட மாதிரியே இருக்குது. ஒரு நாள் முடிவு வரும், அன்னைக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் சுத்தல்ல விட்ட மாதிரி இருக்குன்னு. அப்போ இந்த உலகம் நன்மை செய்கிறவங்கள எதிர்க்குது, உலகத்துக்கு பிடிக்கல. காரணம் இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம உலகத்தானா இல்லை. ரட்சிக்கப்பட்ட சொன்னால் யாரு? நம்ம வேற, நம்ம உலகத்தான் கிடையாது. அதனால தான் எத்தனை முறை அவங்க திட்டினாலும் அடித்தாலும், இங்கே பைபிள் கொடுக்காத, சுவிசேஷம் சொல்லாத, ஜெபம் பண்ணாத, துரத்துனாலும் இப்படி போயிட்டு அப்படி இன்னொரு வீட்டுக்கு போவோம். இவ்வளோ கேவலமாக திட்டாங்களே, நம்ம பாட்டுக்கு பேசாமல் பைபிளை தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டுட்டு ரூமை சாத்திட்டு ஒரு அழுதுட்டு இனி போகவே மாட்டேன் முடிவெடுக்கலாம்ல. முடிய மாட்டேது. இங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இப்படி தொடச்சிட்டு அடுத்த தெருவில் போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அன்பினால் நாம் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தான் அல்ல, நம்ம வித்தியாசமானோம். அவங்களுக்கு நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகத்தார் தங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டும்தான் நன்மை செய்வாங்க. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பினாலேயே நன்மை செய்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன லாபம் உங்களுக்கு இப்படி செய்கிறீங்க? ஒரு லாபம் இல்லைங்க, 5 பைசா எனக்கு லாபம் இல்லைங்க. ஆனால் என்னை செய்ய வைக்கிறாருங்க, ஏவுறாருங்க, மனதை கொடுக்குறாருங்க, எண்ணத்தை கொடுக்குற, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனை பேருக்கு அப்படி ஓடுது? ஒருத்தர் செய்கிற நன்மைனால் நமக்கு 5 பைசா லாபம் இல்லை. ஆனால் நம்ம செய்கிறோம் அப்படின்னா செய்ய வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு நாம் செய்கிறோம். அதுவே கிறிஸ்துவின் குணம். அதுவே ஒரு பெரிய அடையாளம், நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு நன்மை செய்தால் நிறைய போராட்டம் வருது அப்படின்னா, இதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதோட நான் முடிக்கிறேன். நன்மை செய்கிறவங்க
பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடுறோம். பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடுகிறவங்க அல்லது ஒரு போராக இருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு, ஆவிக்குரிய போராட்டம்னு சொல்லுவோம். நீங்கள் நன்மை செய்ய செய்ய பிசாசு என்ன பண்ணுவான்? இப்போ எப்படி ஈரானுடைய கண்ணெல்லாம் அமெரிக்கா மேலே இருக்கிற மாதிரி எல்லா ஏவுகணையும் உங்கள் மேலே திருப்புவான். அவனுக்கு பிடிக்காத நபர் யார்? இப்போ நீங்கள் தான். ஏன் இவ்வளோ நன்மை செய்கிறாங்க? என் ராஜ்யத்தில் எப்படி நான் தீமையே செய்கிறாள்? என் ராஜ்யத்தில் வந்து எவன் ஒருவன் நன்மை செய்ய முடியும்? அவனை கண்டாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு நம்ம தான் பரம எதிரி. அதனால் என்ன நடக்குது? நீங்கள் நன்மை செய்யும் போது பிசாசின் ஆளுகை இங்கே உடைக்கப்படுறதுனால அந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணுறான்? மனுஷங்களை ஏவி நமக்கு விரோதிகளாக மாத்துறான். இப்போ புரியுதா என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு? நம்ம இருக்கிற உலகம் பிசாசின் ராஜ்யம், அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆண்டவர் தானங்க படைச்சார், ஆண்டவர் தான் படைச்சார். இப்போ யார் கையில் கொடுத்து வச்சுட்டார்? அவன் கையில். ஆதாம் இழந்ததுலேருந்து அவன் கையில் தான் விட்டு வச்சிருக்கிறார். ஒரு நாள் பிடுங்குவார். என்னைக்கு? 1000 அரசாட்சியில் பிடுங்குவார். அது வரைக்கும் அவன் தான் ரூல் பண்ணுவான். அப்போ அவன் அரசாட்சி நடக்கிற அந்த உலகத்தில் தேவனுடைய அரசாட்சியில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் போய் நன்மை செய்யும்போது அவனுக்கு என்ன வரும்? 2 ராஜ்யத்துக்கு விரோதமாக போர் தொடுப்பானா இல்லையா? நம்ம எப்படி சண்டை போடணும்? ஜபம்தான், வசனம்தான். அவனுக்கு விரோதமாக போடுற சண்டை வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் தான் அவனை ஜெயிக்கணும். வேற எதுவும் அவனை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வரானா, வசனத்தை சொல்லி அவனை எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அடிக்கடி உங்கள் வாயில் வசனம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன பண்ணுவான்? பின்வாங்கி போயிடுவான். இயேசுவையே சோதிக்க வந்தானே, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஐயோ இவர் வந்தாருன்னா நன்மையாக செஞ்சு நமக்கு தலைவலியை உண்டு பண்ணுவார், இப்போவே முடிச்சிடணும்னு வந்தான்னா 3 சோதனையில் ஆண்டு ஜெயிச்சாரா? வசனத்தை சொல்லி ஜெயிச்சாரா? கொஞ்ச காலம் பிசாசு அவரை விட்டு விலகி போனான் இருக்கா? அப்போ இயேசுவுக்கே அவன் தலைவலியை கொடுக்க வருவானான்னு நீங்களும் நானே ஏமாத்துறோம். இப்போ புரியுதா? உடனே நம்ம ஆட்கள், பாஸ்டர் நல்ல காரியம் சொன்னீங்க, இனிமேல் நான் வந்து சர்ச்சுக்கு வருவேன்றேன், என்னையோடு சரி, எதுக்கு எனக்கு வம்பு? பைபிளும் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கும் வர மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வீட்டில் இருக்க போகிறேன். இருங்க, யார் வேணான்னா முடிவு எங்கே போவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பரலோகம் வரணும்னா யுத்தம் பண்ணணும், நரகம் போனோன்னா யுத்தமே தேவையில்லை, அமைதியாக இருக்கும், நேராக நரகம் போயிடலாம். பரலோகம் வரணும்னா என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். இயேசு எப்படி ஜெயம் எடுத்தாரோ அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்யும். போராடாதவங்க, சண்டை போடாதவங்க எப்படி அரசாட்சி மட்டும் கேட்க முடியும்? புரியுதா? எத்தனை ராஜாக்கள் ஒரு அரசாட்சியை பிடிக்கிறதுக்கு உயிரை பணைய வச்சு சண்டை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பிசாசின் ராஜ்யத்தை பிடுங்கணும், அந்த ராஜ்யத்தில் கிறிஸ்து ஆளுகை பண்ணணும்னா நம்ம போராடி தான் ஆகணும். நம்ம போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதி நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நன்மை செய்தாலே உங்கள் அசுத்தாவை வந்து நிற்கும். கலங்காதீங்க. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லும், ஓடி போயிடும். புரியுதா ஏன் நன்மை செஞ்ச பாடுகள் வருது? ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை குறித்து ஆவியா நம்ம கற்றுக் கொடுப்பாராக. ஆனால் இன்றைக்கி எடுக்கிற தீர்மானம் என்ன? எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் தொடர்ந்து நன்மை தான் செய்வேன். முடிவெடுக்கிறீங்களா? முடிவெடுக்கிறீங்களா? நிச்சயமாவா? துணிச்சலாவா? வெரி குட். நிச்சயமாக ஆவியானவர் பலப்படுத்துவார். அதுக்காக தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். நம்ம கூடவே இருந்து நம்மை பலப்படுத்தி சரியான வழியில் நம்மை கொண்டு போய் முடிவில் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம கொடுத்து
சத்துருவை பார்த்து நாம் சிரிக்க போகிறோம். அப்படி தேவன் நம்மை மாற்றுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.